அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். மிஷன் 80 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான கோர்ஸ் தான் இது. அந்த வகையில் பார்க்கும்போது யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் கொஸ்டின்ஸை தான் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நேற்று பார்த்தோன்னா, அதாவது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு தடவை பார்த்துருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து கிளாஸ் 1லேருந்து கடைசியாக நடத்தின கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வரையும் ஃபுல்லாக அவரோட ரிவிஷன் கொடுத்தாச்சு. இப்போ அது வந்து எப்படி கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆல்ரெடி இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ ஜஸ்ட் மாடல் கொஸ்டின்ஸ் தான். இந்த மாடல் கொஸ்டின்ஸை ஏன்னா சில பேருக்கு இது ஒரு டவுட்டாகவே இருக்கும், ஐயோ கவர்மெண்ட் சேனல் எடுக்கிறாங்க இது அப்படியே வந்துருமோ அப்படின்லாம் இல்லை. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி லாஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் அட்டாமிக் பிசிக்ஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்ல இருந்து அப் டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வரையும் எல்லா டாப்பிக்லையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வித் ஆன்சரோடய கொண்டு வந்திருக்கும். இந்த மாதிரி மாடலில் கேட்கப்படலாம், அது எப்படி கூடுதலாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பிளேலிஸ்ட் நம்மளுக்கு இருக்குது. தயவுசெய்து நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொடுத்ததை தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும். சரியா? ஃபைன், சூப்பர். ஸோ மிஷன் 80 கிளாஸ் 1ல் பார்த்தோம்னா அட்டாமிக் பிசிக்ஸ் பார்த்துருப்போம். கிளாஸ் 2 அட்டாமிக் பிசிக்ஸ் 2, கிளாஸ் 3 வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் 1, கிளாஸ் 4 வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் 2 பார்த்துருப்போம். கிளாஸ் 5 ரொபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், கிளாஸ் 6 வந்து நானோ டெக்னாலஜி, கிளாஸ் 7 எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸில் பேட்டரிஸ் பற்றி பார்த்துருப்போம். இது நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. தயவுசெய்து ஒன் செகண்ட் ஒரு பாருங்கள். அடுத்து கேசியஸ் ஃபியூவல் எல்பிஜி, கிளாஸ் 9 பாலிமர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கிளாஸ் 10 கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ், கிளாஸ் 11 வந்து ஆன்டிபயோட்டிக் மற்றும் ஜிஎஸ் உடைய பயன்பாடு, கிளாஸ் 12 வந்து பயோடெக்னாலஜி அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், கிளாஸ் 13 கான்செப்ட் டூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளான் ஜெனடிக் இன்ஜினியரிங் உடையது. இந்த டாப்பிக்கை படிக்காமல் போயிடாதீங்க, கிளாஸ் 13 உடைய டாப்பிக்கை. சரியா? கிளாஸ் 14 பிடி காட்டன் கோல்டன் ரைஸ் வெடிபிள் வேக்சின் எல்லாம் படிச்சுக்கோங்க. கிளாஸ் 15 கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், கண்டிப்பாக அந்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல மெத்தட்ஸ், பிளான் பிரீடியோ மெத்தட்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். கிளாஸ் 16 பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய மெத்தட்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். தென் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் படிக்காமல் போயிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். பிசிஆர் எலிசா, தென் வந்து கிளாஸ் 19 பார்த்தோம்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே கம்பல்சரி படிக்கணும். கிளாஸ் 20 வேக்சினுடைய டைப்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு பார்த்தோம். நேற்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிவிஷன் பார்த்தோம். இந்த கிளாஸ் 23 மாடல் கொஸ்டின் டிஸ்கஷன். இதோட நம்மளுடைய டாபிக் ஓவர் ஆகுது. சரிங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம AIMTN சேனலில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக், என்னுடைய டாபிக் இதோட ஓவர் ஆகுது. ஏதாவது இந்த கிளாஸோட ஓவர் ஆகுது. திஸ் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன் கிளாஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திஸ் ஜஸ்ட் மாடல் கொஸ்டின்ஸ் தானே. ஓகே, ஆல்ரெடி நம்ம கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நடத்தும்போது ஓவர் ஆயிடுச்சு தான். தென் அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்றக்காக ஒரு ரிவிஷன் லாஸ்ட் கிளாஸ் கொடுத்துருந்தோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு சில கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கூட சயின்ஸ் அண்ட் டெக் கொடுங்க அப்படின்றீங்க. அது ரீசெண்டாக நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டாக இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் நம்மளுடைய AIMTN டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? அப்லோட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா AIMTN சேனலில் கம்யூனிட்டி டேப்லேயே வந்து போட சொல்லிடுவோம். ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். மற்றபடி எல்லாமே கொடுத்தத கண்டென்ட் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இது கிளாஸ் 23 மாடல் கொஸ்டின் டிஸ்கஷன். ஓகே, வித் ஆன்சருடையே தான் இருக்கும், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரி, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்ல இருந்து அப்படியே எல்லா டாபிக் வரும் கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, வித் ஆன்சரோடய இருக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும். இதை நான் இந்த PDF நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ண சொல்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த தேர்ட் லைன் ஆஃப் பாலிமர் சீரியஸ் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ரிவிஷன்லேயே நேற்று, அதாவது லாஸ்ட் கிளாஸில் ரிவிஷன்லேயே நான் சொல்லியிருந்தேன். அந்த 5 சீரியஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க சார். பால்மன்னா என்ன, பீஃபன்னா என்ன, ஓகேங்களா? ஸோ எல்லா சீரியஸுமே ஸ்டார்டிங்காக அப் டு எண்ட் வரையும் நல்லா படிச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அது என்ன ரீஜனில் வருது நல்லா படிச்சுக்கணும். ரீஜன் மீன்ஸ் அது UVயில் வருதா இல்லை வந்து விசிபிளில் வருதா அதையும் படிச்சுக்கணும். அட் த சேம் டைம் கலரையும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ அந்த 3வது வரி எந்த வண்ணத்தில் உள்ளது அப்படின்னா வயலட். சரியா? புரியுதுங்களா? வயலட் கலரில் இருக்கும். இது பாலிமர் சீரியஸ். ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது the nucleus is approximately spherical in shape. ஓகேயா? அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூக்ளியஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூக்ளியஸ் மாஸ் நம்பர் A வேரியஸ் S அப்படின்றாங்க. அணுக்கரு, அதை நான் சொல்லியிருந்தேன்னா அதனுடைய அணுக்கருவினுடைய அளவு. ஸோ A power of 1/3, அதாவது A, அதாவது அந்த
R0 into a power of 1/3 இருந்துச்சு. ஓகேங்களா? அதே a power of 2 into 1/3 அப்படின்னு வரும்போது a into 2 power of a power of 2/3 வரும். பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றாங்கன்னா அணுக்கரு கிட்டத்தட்ட கோளோடியம் கொண்டது எனில் நிறையன் அணுக்கரு ஒன்றின் பரப்பு ஆற்றல் எவ்வாறு மாறுபடும் அப்படின்னா a power of 2/3 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். டக்குன்னு நம்மளுக்கு அணுக்கரு அளவு தானே ஞாபகம் இருக்கு, a power of 1/3 தானே பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கேன் எல்லாம். அப்போ அதை டக்குன்னு போட்டக்கூடாது. இப்போ 2 into 1/3 அப்படின்னு வரும்போது 2/3 அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்டான ஆன்சர். சரியா? இந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம் பாருங்க. ஆல்பா பார்ட்டிகல் கன்சிடர்ட் அஸ் எ லெப்டான் அப்படின்னு சொல்றாங்க. காமா ரேஸ் as a highest penetrating powerன்றாங்க. அப்போ வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு காமா கதிர்கள் அதிக ஊடுருவும் திறன் கொண்டது. அப்போ இது கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஆல்பா பார்ட்டிகல் கன்சிடர் அஸ் எ லெப்டான்றாங்க. கிடையாது. ஆல்பா பார்ட்டிகல்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஹீலியமை குறிக்கும். ஆல்பா பார்ட்டிகல்ன்றது எதை குறிக்கும்? ஹீலியமை குறிக்கும். பட் லெப்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து பீட்டா பார்ட்டிகளை குறிக்கும். பீட்டா பார்ட்டிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லெப்டான் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் பீட்டா பார்ட்டிகல்ன்றது எதை குறிக்குது? எலக்ட்ரானை குறிக்குது. சரிங்களா? எலக்ட்ரானை குறிக்குது. அப்போ பீட்டா பார்ட்டிகல் அதாவது லெப்டான்றது எலக்ட்ரானை குறிக்கும், ஆல்பா பார்ட்டிகல்ன்றாங்க. அப்போ இது தவறா இருக்கு. அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் டூரிங் தி பீட்டா சிதைவுல அட்டாமிக் நம்பர் என்ன ஆகும்? 1 இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் அது எலக்ட்ரானை குறிக்கும். கரெக்டா? எலக்ட்ரான் -1 0 அது வந்து அந்த பக்கம் போகும்போது 1 இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் டிக்ரீஸ்டு பை 1ன்னு கொடுக்குறாங்க. ஆனா இங்க என்ன வரும்? இன்க்ரீஸ்டு பைன்னு ஒன்று வரும். புரியுதுங்களா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 1 or 2 ராங்காக கொடுத்து நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா எது வந்து சரி அல்லது எத்தனை தவறு இருக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்றதை பார்க்கலாமா? அப்போ என்ன இருக்கு? 2 மட்டும் தான் சரியா இருக்கு, 1 and 3 தவறா இருக்கு. சரியா? கரெக்ட். ஸோ 2 கரெக்ட், 1 and 3 ஆர் ராங். கரெக்டா? ரைட். ஸோ பின்வரும் அறிக்கையிலே கவனிங்கள். ஆல்பா துகள் லெப்டானாக கருதப்படுது. எலக்ட்ரான் பீட்டா துகள் தான் லெப்டானாக கருதப்படுகிறது. காமா கதிர்கள் அதிக ஊடுருவும் திறன் சக்தி கொண்டது. கரெக்ட் தான். பீட்டா சிதைவின் போது ஒரு தனிமத்தோட அணியன் ஒன்று குறைந்துள்ளது, ஒன்று கூடும், அதிகரித்துள்ளது. சரியா? அப்போ 1 3 தவறா இருக்கு. ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுல எது சரியானதுன்னு கேட்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? நேச்சுரல் ரேடியேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் எமிட் த ஆல்பா பீட்டா காமா ரேஸ். கரெக்ட் தானே? நேச்சுரல் ரேடியேட்டிவ் தான் ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் வெளியிடப்படும். கரெக்ட் தான். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. பி ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸ் எமிட்ஸ் த எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ். கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி பாருங்க. எலமெண்ட்ஸ் have the mass number less than 200 undergo the natural radioactivity. 200க்கு கீழே இருக்கிறது தான் வந்து நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 182 கீழே இருக்கக்கூடியதாமே மாஸ் நம்பர் கொடுக்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ நானுமே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஓகே, அட்டாமிக் நம்பர் 82க்கு கீழே இருக்கிறது தான். ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா மாஸ் நம்பர் லெஸ் தேன் 200ன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அப்போ அதுவுமே என்ன இருக்கு? சரி, ரைட். அப்போ நிறைய 200க்கும் குறைவான தனிமங்கள் இயற்கை கதிரியக்கம் அடைகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, கொடுத்துருக்கு. அப்போ இது மட்டும் தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட். ஏன்னா ஆப்ஷன் சியும் தப்பா இருக்கு. டி பாருங்க. நிறைய 200க்கு அதிகமான தனிமங்கள் செயற்கை கதிரியக்கம் அடைகிறதுன்னு கொடுக்குறாங்க. ஓகே, மாற்றி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதற்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே இருக்கக்கூடியதான் வந்து என்னவா இருக்கு? எல்லாமே நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி. லைக் வந்து யுரேனியம், தோரியம், பீரோனியம்லாம் 92வது தனிமம். அதெல்லாம் இயற்கை கதிரியக்கம். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான் செயற்கை கதிரியக்கம். அவன் மாற்றி கொடுத்துருக்காங்க சி அண்ட் டி. அப்போ ஏ அண்ட் பி தான் கரெக்டாக இருக்கு. அடுத்து அதே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் யூஸ்டு இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். கரெக்ட் தான். ஓகே, அணுமின் நிலையங்களில் எந்த வினை பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபிஷன் என்று சொல்லக்கூடிய அணுக்கரு பிளவு தான் பயன்படுது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹைட்ரஜன் பாம் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹைட்ரஜன் பாம் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். கரெக்டா? நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவின் அடிப்படையில் செயல்படக்கூடியது. அப்போ நியூக்ளியர் ஃபிஷன் அடிப்படையில் செயல்படக்கூடியது எது அப்படின்னா அட்டாமிக் பாம், அணுகுண்டு. கரெக்ட் தானேங்க? அட்டாமிக் பாம், அணுகுண்டு. அப்போ 1 ஒன்லி தான் கரெக்ட், 2 ராங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி 1 ஒன்லி, 2 ஒன்லி, 1 and 2, நெய்தர் 1 or 2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டின் மாடல் தானே. சரியா? அடுத்து பாருங்க. இது தமிழ் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து நேத்தே வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பாஸ்ட் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இது யூபிஎஸ்சி மாடல் கொஸ்டின்ஸ். அப்போ நம்மளுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. வேக்கம் டையோடு ஜே.எஃப் ஃப்ளெமிங் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வந்து ப்ராஸ்பர் எக்கர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கண்டுபிடிச்சவங்க யார்? பேர்டின் பிரைட்டன். மைக்ரோ ப்ராசஸ் இன்டெல் கரெக்ட். அப்போ 1 and 3 கரெக்டாக இருக்கு.
ENIAC வந்து தான் பிராஸ்பரை கட் மற்றும் மெக்கே. அப்போ இந்த 2 and 4 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு சயின்டிஸ்டோட பேர். அப்போ 1 and 3 தான் கரெக்டா இருக்கு. அப்போ எத்தனை பேர் கரெக்ட்? 2 பேர் கரெக்ட். அப்போ 2 பேர் கரெக்ட். புரியும்னு நினைக்கிறேன். 2 இணைகள் மட்டும் தான் கரெக்ட். இப்போ தமிழ்ல பாருங்க, வெற்றிடத்தோட கண்டுபிடிச்சோம் ஜே ஃபிளமிங், ஒரு இணை கரெக்டா இருக்கு. சரிங்களா? இருமுனை சந்தி டிரான்ஸ்டர் கண்டுபிடிச்சது பேட்ரின் பிரைடன் மற்றும் ஷாக்லி. ஓகேங்களா? ENIAC கண்டுபிடிச்சவங்க தான் பிரஸ்பர் ஆகர்ட். அப்போ 2 and 4 தப்பு. மேட்ச் ரெண்டுமே தப்பா இருக்கு. நுண்செயலை உருவாக்கியவர் இன்டெல். அப்ப இது 2. அப்ப 2 இணைகள் கரெக்டா இருக்கா? அப்ப 2 இணைகள் சரி. அப்ப எத்தனை இணைகள் சரியா இருக்கு? 2 இணைகள், 2 பேர். அப்ப ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆப்ஷன் பி. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நம்மளுக்கு. அப்போ வந்து அந்த கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் இன்சுலேட்டர். கரெக்ட் தான். என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் எனர்ஜி பேண்ட்ல வந்து அது பேண்ட் எனர்ஜி கேப் வந்து அதிகமா இருக்கும். சரியா? லார்ஜ் எனர்ஜி கேப். கரெக்ட். அப்ப அந்த அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் இருக்கா? அப்ப பிகாஸ் ஆஃப் ஏனென்றால் போட்டா கரெக்டா அமைஞ்சிச்சு அப்படின்னா அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். கரெக்டா அமையல, பிகாஸ் ஆஃப் போட்டு கரெக்டா அமையல அப்படின்னா அது நாட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அப்படியே பாருங்க. அப்போ போத் ஏஆர் கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பிகாஸ் ஏன்னா அப்படியே பிகாஸ் ஆஃப் போடும்பொழுது நம்மளுக்கு அமையுது. ஒன்றும் இல்லைங்க, காப்பானில் மின்னோட்டம் பாய்வதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ஏனென்றால் அப்படியே ரீசன் வாசிங்க, காரணம் வாசிங்க. ஏனென்றால் இணையதளம் பற்றி மற்றும் கடத்து பணியாகவே மிக அதிக அளவு ஆற்றல் இடைவெளியால் பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப ஏனென்றால் போட்டா அதுக்கு சூட்டபிளா ரீசன் கரெக்டா இருக்கா அப்படின்னா சூட்டபிளா இருக்கு. ஆனா அந்த ஏனென்றால் போட்டா சூட்டபிளான ரீசன் இல்லை என்றால் ஆப்ஷன் பி வரும். ஏன்னா ஆப்ஷன் பிலுமே என்ன இருக்கு? ஏஆர் மற்றும் அதே மாதிரி ஏ மற்றும் ஆர் வந்து இரண்டுமே கரெக்ட் தான். ஆனா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது பிலிம்ஸ்லயே நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரியும். பிகாஸ் ஆஃப், அதாவது ஏனென்றால்னு போட்டோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் கரெக்டா வந்துச்சுன்னா அது ஏ, ஆப்ஷன் ஏ வரும். இல்ல கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா கொடுக்கல, ஏதோ டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க, ஆனா அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வரும். ஸோ நேற்று சொல்லும்போது சொல்லியிருந்தோம், இந்த முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு, ஃபார்வர்டு பேஸ், பேக்வர்டு பேஸ், அதில் இந்த ஐடியல் டயோடு, நல்லியல்பு டயோடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ரொம்ப முக்கியமான டாபிக். அது அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஐடியல் டயோடு ஆக்ட் as a conductor when it is forward bias. முன்னோக்கு சார்பு உள்ள போது ஐடியல் டயோடு என்னவா ஆக்ட் பண்ணுது? கண்டக்டர் ஆக்ட் பண்ணுது. அதே ஐடியல் டயோடு ஆக்ட் லைக் as a insulator when it is reverse. அதாவது அதுவே பின்னோக்கு சார்பா இருக்கும்போது இன்சுலேட்டர் ஆக்ட் பண்ணுது. அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா ஐடியல் டயோடு மட்டும் அந்த மாதிரி செயல்படும். அப்போ ஃபார்வர்டு பயாஸ்ல இருக்கும்போது அது வந்து கண்டக்டராகவும், பேக்வர்டு பயாஸா இருக்கும்போது அது இன்சுலேட்டராகவும் ஆக்ட் பண்ணும். சரிங்களா? ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து இது வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய கொஸ்டின். அதான் சொல்லேன். The first computer monitor was part of the Xerox Alto computer system which is released on March 1st, 1973. இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? முதல் கணிப்பொறி அமைப்பின் முதல் பாகம், முதல் திரையகம்னா மானிட்டரை சொல்றாங்க. மார்ச் 1, 1973. இது ஒரு நம்மளுக்கு புக்லேயே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்து ஃபாதர் ஆஃப் ரொபோட்டிக்ஸ் இன் இந்தியா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ ஜோசப் எங்கல்பர்கர் தான் ஃபாதர் ஆஃப் ரொபோட்டிக்ஸ். ஜோசப் எங்கல்பர்கர் ஃபாதர் ஆஃப் ரொபோட்டிக்ஸ். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ரொபோட்டிக்ஸ். ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ரொபோட்டிக்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இந்திய ரொபோட்டிக்ஸ் துறையின் தந்தை, இந்தியா ரொபோட்டிக்ஸ் துறை, ஃபார் ரொபோட்டிக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த வகையில் பார்க்கும்போது டஃப்லா ராஜ்குமார் அவர்கள். சரிங்களா? ராஜகோபால் அவர்கள். அது ரெண்டு பேரும் டிஃபரன்ஷியேஷன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய ரொபோட்டிக்ஸ் துறையின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா டஃப்லா ராஜகோபால் அப்படின்றது. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. George Devol invented the first digitally operated programmer robot called Unimet. Correct. It was invented in 1957 கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ், ஏன்னா சில பேர் அது கூட ஒரு கொஸ்டினை கேட்டாங்களே, இயர்லாம் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரோபோட்டிக்ஸில் அதே மாதிரி நேனோ டெக்னாலஜி, இப்போ நேனோ என்ற வார்த்தையை முதலே பயன்படுத்த டானி குஷி 1974 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி காரல் எர்கி பயோடெக்னாலஜி வார்த்தையை கண்டுபிடிச்சவர், பிளாஸ்மிட் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாரு, இதெல்லாம் பார்த்தலாம். அந்த இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுல அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் கம்பல்சரி படிக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது.
சரியா? அந்த மாதிரி தான் இதில். அப்போ ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட அந்த ரோபோட் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1957 கொடுக்குறாங்க, பட் 1954. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் அப்படின்னு ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்கு. புரியுதா? ரைட். அப்போ சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ஜார்ஜ் டேவால் யூனிமேட் எனப்படும் டிஜிட்டல் முறையில் இயக்கப்படும் முதல் ரோபோவை கண்டுபிடித்தார். 1957 கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இருக்காங்க. 1954 கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? 1954 கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருமா. Which programming language is commonly used for the robotics for controlling robotic behavior? Actually, the topic நடத்தும் போது நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்லி வந்து பைத்தான் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் பைத்தான் மட்டும் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. லைக் ஜாவா, C++, பைத்தான் எல்லாமே தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஆல் ஆஃப் தி அபோவ் மூணுமே தான் யூஸ் பண்ணுறதுனால ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்து விச் கண்ட்ரியா அந்த ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லலாமா? அதில் எஸ்பெஷலி ரோபோட்டிக்ஸ் நானோ டெக்னாலஜியில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து தனியாக எடுத்து படிச்சுக்கோங்க. The which country launched the world first fully robotic police station? Robotic police station. ஓகேங்களா? அந்த யார் அப்படின்னு பார்க்கும்போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சமீபத்தில் உலகின் முழு ரோபோ காவல் நிலையத்தை தொடங்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நானோ பார்ட்டிகல் ஆஃப் டேஷ் ஆர்டர் டு த சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ். அப்போ சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது டைட்டானியம் டை ஆக்சைடு. ஓகே, இது அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின் நானோ டெக்னாலஜியில். ஓகே, அந்த சன் லோஷன்ஸ் சொல்றாங்க இல்லைங்க, சன்ஸ்கிரீன் போடுவாங்கல்ல, முகத்துக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அதுலேயும் சரி அழகு சாதன பொருட்களில் சேர்க்கப்படக்கூடிய நானோ பார்ட்டிகல் எதுனா டைட்டானியம் டை ஆக்சைடு. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. நானோ மிஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் நானோ டெக்னாலஜி டாபிக் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் இது. அப்போ இந்த நானோ மிஷன் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 2007. ஆப்ஷன் சி பாருங்க, 2007. ஓகே, அடுத்து அப்போ இதெல்லாம் வந்து புரியுதா? நான் இதுக்கு முன்னாடி இந்த ரோபோட்டிக்ஸ் டாபிக்ல பார்க்கும்பொழுது அந்த ரோபோட் காவல் நிலையம் அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். அதே மாதிரி நானோ டாபிக்லையும் நானோ டெக்னாலஜி டாபிக்லையும் நானோ மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 2007. அப்போ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான டாபிக்ஸ். நம்மள என்ன பண்ணி வச்சுக்கணும், ரீசெண்ட்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சா, அது ஓரியன்டான டாபிக்ஸ் ஏதாவது வந்துச்சா அப்படின்னா அதை தேர்ந்தெடுத்து தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ரைட். Which of these challenge in the field of nanotechnology? மூணுமே தான். ஹை ப்ரொடக்ஷன் காஸ்ட், என்வரான்மெண்டல் இம்பாக்ட், டாக்ஸிசிட்டி அண்ட் ஹெல்த் ரிஸ்க். இது மூணுமே வந்து அதனுடைய முக்கியமான சவாலாக தான் இருக்கு. அதிக உற்பத்தி செலவு, நானோ துகளின் சுற்றுச்சூழல் தாக்கம், நச்சுத்தன்மை மற்றும் சுகாதார அபாயங்கள், இது எல்லாமே நானோ சயின்ஸினுடைய முக்கியமான சவால் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What type of bond is most common in nano materials like carbon nanotubes or graphene அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கார்பன் நானோ குழாய்கள் மற்றும் கிராஃபின் போன்ற நானோ பொருட்களில் எந்த வகையான இணைப்பு பொதுவாக காணப்படுகிறது ஒவ்வொரு இதுக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃபினா இருக்கட்டும், கிராஃபைட்டா இருக்கட்டும், ஃபுல்லரினா இருக்கட்டும், ஃபுல்லரின்லாம் பார்த்தோன்னா 60 கார்பன்களை கொண்டது. அப்போ அந்த கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கு இடைப்பட்ட அந்த பாண்ட் எந்த வகையான பாண்டுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த பாண்டை பொறுத்தல அயனிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன் பாண்ட், இந்த சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட், இந்த மாதிரி பல வகையான பாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நானோ மெட்டீரியல்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ்லையும் கிராஃபின்லையும் எந்த வகையான பாண்ட் இருக்குன்னா சகப்பிணைப்பு, கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி சகப்பிணைப்பு. சரிங்களா? ஸோ சகப்பிணைப்பு என்பது காணப்படுகிறது. ஓகே, அயனிக் கோவலன் பாண்ட் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா தட் மீன்ஸ் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தன்னிடம் உள்ள ஒரு எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோவலன் பாண்ட் அப்படிங்கிறது உருவாகும். சரியா? ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டினுங்க. இது புக் பேக் கொஸ்டின் ஆல்சோ நிறைய எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹைட்ரஜன் ஃபியூவலுடைய ஹைட்ரஜன் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் எலக்ட்ரானுடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரான் பொட்டன்ஷியல் எவ்வளவு? ஓகே, மின்முனை திறன் எவ்வளவு அப்படின்னா 0 வோல்ட், 0.0 வோல்ட்ன்றது தான் அதனுடைய மின்முனை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின், கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான். வாட் இஸ் எல்பிஜி? ஓகே, liquefied petroleum gas. It is composed of propane and butane. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். ஆனால் சம்டைம்ஸ் இதனுடைய ஃபார்முலா வச்சும் கேட்பாங்க. ப்ரொப்பேன் அப்படின்னா என்னதுங்க? C3
H8. பியூட்டைன் அப்படின்னா C4H10. இது குரூப் 1ல கூட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். அந்த ப்ரொப்பேனாக இருக்கட்டும் பியூட்டைனாக இருக்கட்டும் ரெண்டுமே கலர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ், ரெண்டுக்குமே நிறமற்றது, ரெண்டுமே மனமும் மற்றது. ஆனால் ஒன்லி அந்த ஸ்மெல்லுக்காக மட்டுமே சேர்க்கப்படக்கூடிய ஒரு வாயு என்னன்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? என்ன பேருங்க அதுக்கு? எத்தில் மெர்காப்டன். எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அடுத்து ஏன்னா ஃபியூலை பொறுத்தளவு ஒன்லி நம்மளுக்கு எல்பிஜி தானே கொடுத்துருக்காங்க, அதை மட்டுமே படிச்சிடக்கூடாது. அதை தாண்டி நிறைய கொடுத்துருந்தோம். எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்னா என்ன, எஸ்சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்னா என்னன்னு கொடுத்துருந்தோம். அதர் கேஸஸ் அதர் ஃபியூவல்ஸ் அப்படின்னு எஸ்பெஷலி கொடுக்கும்போது லைக் ப்ரொடியூசர் கேஸ், கோல் கேஸ், வாட்டர் கேஸ், பயோ கேஸ் எல்லாத்தையுமே தான் கொடுத்துருந்தோம். அப்போ எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அந்த வேலை பார்க்கும்போது ப்ரொடியூசர் கேஸ் இஸ் பிரைமரி கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் சேர்ந்துச்சு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் சேர்ந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து என்ன கேஸுங்க? ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதுங்களா? இதுவே கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து வாட்டர் கேஸ், நீர் வாயு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் கலந்த கலவை. இப்படியா சார்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகம். நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினை தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ டோன்ட் வரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ். விட்டமின்ஸை பொறுத்தளவு இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நிறைய படிச்சிருப்போம். விட்டமின்ஸை பொறுத்தளவு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிருப்போம். இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு விட்டமின் பியுடைய காம்ப்ளெக்ஸஸில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா த பெர்னிஷியஸ் அனிமியா இஸ் காஸ்ட் டியூ த டெஃபிஷியன்சி ஆஃப் விச் விட்டமின். ஓகே, தீங்கு விளைவிக்கக்கூடிய ரத்தச்சோகை எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த விட்டமின் B12. ஓகே, ஸோ விட்டமின் B12 சயின்டிஃபிக் நேமுங்க சைனோகோபலமின். கரெக்டா? சைனோகோபலமின் அப்படிங்கிறது நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரெடியூஷன் சுகர்? ஒடுக்கமடையும் சுகருக்கு, ஒடுக்கமடையாத சுகருக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ் இஸ் என்ன சாக்ரைட்? டைசாக்ரைட். சுக்ரோஸ் என்பது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்தது. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு டைசாக்ரைடு தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ் ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸை தான் பிரியும். டைசாக்ரைட்ஸ் அல்லது ஒலிகோசாக்ரைடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒலிகோசாக்ரைடு. சரிங்களா? குளுக்கோஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ மோனோசாக்ரைடு, ஒற்றை சர்க்கரை. மால்டோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ், இது ஒரு டைசாக்ரைடு. ஃப்ரக்டோஸுங்கிறது மோனோசாக்ரைடு, ஒற்றை சர்க்கரை. புரியுதுங்களா? அப்போ எது இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. மோனோசாக்ரைட்ஸ்லாம் யாராரு? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ், இது சரி கேலக்டோஸ், இதெல்லாம் வந்து மோனோசாக்ரைட்ஸ். டைசாக்ரைட்ஸ்னா சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், இதெல்லாம் வந்து டைசாக்ரைட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்ச், செல்லுலோஸ், அமிலோபெக்டின், லைக் வந்து கிளைகோஜன், இது எல்லாமே வந்து என்ன வந்துடும்? பாலிசாக்ரைட்ஸில் வந்துடும். ரைட்டா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பயோடெக்னாலஜி டாபிக்லேருந்து. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1, கிளைபோசைட் ஹெர்பிசைட் த ட்ரேட் நேம் ஆஃப் ரவுண்ட் அப். கரெக்ட் தானே? ரவுண்ட் அப் பேரில் தானே இருக்கும். இட் கில்ஸ் த பிளான்ட்ஸ் பை ப்ரொடியூசிங் தி EPSP அந்த நொதி. அதாவது அது ப்ரொடியூஸ் பண்ணாது, என்ன பண்ணும்? அந்த EPSP என்ற நொதியை தடுக்கும். தட் மீன் இன்ஹிபிட் பண்ணும். அப்போ வாசிக்கும் போது அது எப்படி இருக்கு அப்படின்னா டைரக்டாக கரெக்டாக வாசிக்கிற மாதிரி இருக்கு. பட் ஒரு சில வேர்ட்ஸ் மாறும்போது மீனிங் மாறும். ஓகே, அது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா கிளைபோசைட் களைக்கொல்லி, அதன் வணிக பேர் வந்து ரவுண்ட் அப் அப்படிங்கிறது தான். கரெக்ட் தான். பட் இது தாவரங்கள் அந்த EPSP என்ற நொதியை உருவாக்குவதால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. ஆனால் அது உருவாக்காது, என்ன பண்ணும்? தடுக்கும். தடுப்பதன் மூலமாக தான் தாவரங்களை கொள்ளும். ஓகே, அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கியம் 1 தான் கரெக்டு. ஸோ கரெக்ட் ஆன்சரு 1 ஒன்லி, 1 மட்டும் கரெக்ட். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? BT காட்டன். BT காட்டன்றது பொதுவாக எந்த பூச்சிகளுக்கு எதிராக பயன்படக்கூடியது அப்படின்னா பால்வாம்ஸ். சொல்றீங்களா? எஸ்பெஷலி காய்ப்புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா, காய்ப்புழுக்கள் ஆப்ஷன் பி. அடுத்து கோல்ட்ரைன் ரைஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்ரூவ்டு ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் விச் கண்ட்ரி? இது கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்போம், அந்த பாயிண்ட் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு, ஏன்னா ஸ்கூல் புக்கில் அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ பொன்னிற அரிசி எந்த நாட்டில் முதலாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில். ஏன்னா விட்டமின் ஏ குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரிசியாக இது கருதப்படுது. எஸ்பெஷலி பார்த்தோம்னா பீட்டா கெரட்டின் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு அரிசி. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. 2 முக்கியமான டாபிக்ஸ் இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு. ஒன்று பிடி காட்டன், இன்னொன்று கோல்டன் ரைஸ். 2 மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்கு. இப்போ பிடி பிரிஞ்சால் இருக்கு, ஃபிளேவர் சேவியர் டொமேட்டோ இருக்கு, பிடி. ஓகே, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நம்மளுக்கு சிலபஸில் குரூப் 2 எம்என்ஸ்ல 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிடி காட்டனும் பேசிலஸ் துஞ்சியஸ் காட்டனும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ரைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 நல்லா படிச்சுட்டாலே போதும். அப்போ இந்த கொஸ்டின் 25வது கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின், என்ன ஆன்சருங்க வருது? ஆப்ஷன் பி, பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். சரியா, ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சேம் அதே கொஸ்டின் பாருங்க. கோல்டன் ரைஸ் கெட் இன் எல்லோ கலர். ஒய்? ஏன் வந்து கோல்டன் ரைஸ் எல்லோ கலர் இருக்கு? பிகாஸ் ஆஃப் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் விச் காம்பவுண்ட் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பீட்டா கெரட்டின். ஸோ அந்த பீட்டா கெரட்டின் இருக்கிறது மூலமாக தான் மஞ்சள் நிறமாக இருக்கு. பொதுவாக அரிசி என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடியது ஓரளவு மஞ்சள் கலந்த ஒரு ஒயிட் நிறமா இருக்கும். கரெக்ட் தானே? பட் பொன்னிற அரிசி கோல்டன் ரைஸ் பார்த்தோன்னா கோல்டு மாதிரியே இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பீட்டா கெரட்டின் தான் காரணம். Who was the first to use the term antibiotic? ஓகே, முதல்ல ஆன்டிபயோட்டிக், அதாவது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் எது அப்படின்னா அது பெனிசிலின் தான். சரிங்களா, அது யார்? அலெக்சாண்டர் ஃபிளமிங் அவர்கள் 1928 கண்டுபிடிச்சிருப்பாங்க. பெனிசிலியம் கிரைசோஜினம் அல்லது பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற தாவரத்து பூஞ்சையிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் குயின் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனா இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற அந்த வேர்டவே முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றவர், உயிர் எதிர்ப்பு உயிர் என்ற வார்த்தையை முதலில் உருவாக்கியவர் அல்லது பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா செல்மேன் வேக்ஸ்மேன். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த முதலில் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்துச்சுனாலே, அந்த வார்த்தை வந்துச்சுனாலே கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும், நம்மளுக்கு சயின்ஸ் டெக்கில் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேயா, மற்றபடி இந்த எர்னஸ்ட் ஷைனு, ஃபிளமிங், ஃப்ளோரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை மேம்படுத்தி, அதாவது பென்சிலை மேம்படுத்துறதுக்காக நோபல் பரிசும் பெற்றிருப்பாங்க. தெரியும் நினைக்கிறேன், 1945 நினைக்கிறேன் எக்ஸாக்டா. 1943, ஆமா 45. சரியா, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாயிண்ட் பாருங்க. பெனிசிலின் குயின் ஆஃப் ட்ரக்ஸ். கரெக்ட் தானே? கரெக்ட், மருந்துகளின் ராணி தான். இட் எனேபிள்ஸ் பாக்டீரியல் செல் மேம்பரைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எதனால அது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா செல் மேம்பரைன், செல் ஜவ்வு அது இன்ஹிபிட் பண்ணாது. என்ன பண்ணும்? செல் சுவர், செல் வால். சரியா, இட் எனேபிள்ஸ் தி சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் வால். செல் சுவரை தடுப்பதன் மூலமாகத்தான் என்ன தடுக்கிறது? அந்த செல் சுவர் பாக்டீரியாவின் செல் ஜவ்வு உற்பத்தி தடுக்கிறதுன்னு இருக்கா, பாக்டீரியாவின் செல் சுவரை தடுக்கிறது. ஓகே, அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்னொன்னுல தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. சரியா, which of the following tools used for the disaster management emergency response? பின்வரும் கருவிகளில் எது பேரிடர் மேலாண்மையில் பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட், பேரிடர் மேலாண்மையில் பயன்படக்கூடிய டூல் எது? QGIS தான். ஏன்னா ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ன்றது எஜுகேஷனில் பயன்படக்கூடியது. கரெக்ட், NV மற்றும் GRASGIS அப்படிங்கிறது ரெண்டுமே லைக் என்விரான்மெண்ட்டில் பயன்படக்கூடியது. அப்போ அந்த டாபிக் நடத்தும் போது, GIS நடத்தும் போது அதோடைய அப்ளிகேஷன்ஸில் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் பயன்படக்கூடிய டூல்ஸ் எது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ எஜுகேஷனில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் பயன்படுது, லைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டலில், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில், டூரிசமில், ரூரல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன அந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுதுன்னு தெளிவாக சொல்லியிருப்போம். தயவுசெய்து அந்த டூல்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க, GIS உடைய டூல்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் 30th, அதாவது 30வது கொஸ்டின் பாருங்க. இந்த பேர் கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து இந்த UPSC பேட்டர்னில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே ரைட், இந்த கொஸ்டின் அப்புறம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கார்ல் எர்கி 1919 கொடுக்குறாங்க. ஹூ இஸ் கார்ல் எர்கி? ஸோ கார்ல் எர்கி தான் அந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற வேர்டு, அந்த வார்த்தையை முதல்ல அறிமுகம் செய்தது அவர் தான். பெஸ்ட் மேட்டர் பேண்டிங் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை நாயினுடைய கணைச்சல்ல இருந்து மனித இன்சுலினை பிரிச்செடுத்தவங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காதனாலதான் அதுக்கப்புறம் தான் மனித கணைச்சல்ல இருந்து செல்களை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இன்சுலினை உற்பத்தி பண்ணோம்.
அவர் முதல்ல பிரித்தெடுத்தவங்க தான் பெஸ்ட் மெட் பேட்டிங் அப்படிங்கிறவங்க. ஜோசா லீடர்பர்க் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 1952 முதல்ல அந்த பிளாஸ்மிட்டை கண்டுபிடிச்சவர். சரியா? அடுத்து வாட்சன் மற்றும் கிரேக், இது நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். 1953 இந்த டிஎன்ஏவுடைய டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இரட்டைச்சுருள் வடிவமைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணவங்க. தென் அதுக்கப்புறம் அதற்காக 1962 அவங்களுக்கு நோபல் பரிசும் பெறப்பட்டிருக்கும். ஆக்சுவலி கரெக்டான இயர்ஸ் தான் எல்லாமே, 4மே கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. அப்போ எத்தனை பேர் கரெக்டாக இருக்கு? 4 பேருமே கரெக்டாக தான் இருக்கு. அப்போ 4 ஜோடியுமே கரெக்டாக தான் இருக்கு. ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 4, அதாவது 4, 4 ஜோடியுமே கரெக்டாக தான் இருக்கு. சரியா? ஓகே. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்போ புரியுதுங்களா? அப்போ இயர்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வருடங்கள் மட்டும் கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, 4மே பார்த்துக்கிட்டான். இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 31வது கொஸ்டின். The term white biotechnology refers to, ஓகே, வெள்ளை உயிர் தொழில்நுட்பவியல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் ஹெல்த் கேரா, இல்லை அக்ரிகல்ச்சரா, இல்லை இண்டஸ்ட்ரியலா, என்விரான்மெண்டலாம் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஓகே, இந்த நம்ம பார்த்தோம் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து மெடிசனில் எந்த அளவுக்கு, அதாவது மெடிக்கல் மருத்துவத்துறையில் எந்த அளவுக்கு பயன்படுது, அக்ரிகல்ச்சரில், இண்டஸ்ட்ரியில், தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டலில், இதுல எல்லாம் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம அந்த டாப்பிக்கில் பார்த்துருந்தோம். அதில் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியலில் பயன்படுத்தக்கூடியதில் ரொம்ப முக்கியமானது இந்த இன்சுலின் உற்பத்தியாக வரும், அதுவும் இண்டஸ்ட்ரியல் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல், அதுவும் இண்டஸ்ட்ரியல் உற்பத்தி தான். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒயிட் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்டான ஆன்சர், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட், which of the following is commonly used as a vector in a plant genetic engineering? ஓகேங்களா? அதாவது தாவர மரபு பொறியியல்ல ஓம்பீரியாக பயன்படுத்தப்படுவது எது? ஈகோலையா. ஈகோலை அப்படிங்கிறது பிளாஸ்மிட்டா பயன்படுத்தக்கூடிய ஒன்று. டக்குனு ஈகோலைன்னு கூறுவோம், பட் அது வந்து பிளாஸ்மிட் எடுக்க பயன்படக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. பட் ஓம்பீரியாக பயன்படுவது எது அப்படின்னா அக்ரோபாக்டீரியா டியூமிஃபேஷியன்ஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா டக்குனு ஈகோலைனே கொடுத்துருவோம், எசரிஷியா கோலைனே கொடுத்துருவோம். எசரிஷியா கோலை அந்த இதை எகைன் சொல்ற மாதிரி பிளாஸ்மிட்டை எடுக்க பிளாஸ்மிட், அந்த பிளாஸ்மிட்டோடைய பாக்டீரியா தான் எசரிஷியா கோலை ஒழிய. ஆனால் கேட்கக்கூடியது பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங்ல வெக்டராக பயன்படக்கூடியது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் தான், ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட், which organisms regulate the GM crops in India? ஸோ இந்தியாவில் தாவர, அதாவது GM crops, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், அதை ஒழுங்குபடுத்துவது எந்த அமைப்புன்னு பார்த்தோம்னா ஜிஇஎஸ்சி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கிறவங்க தான். ஓகே, ஸோ ஐசிஏஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், எஃப்ஏஓனா. மறுபடியும் பேர் கொஸ்டின் தான். இந்த எடிபிள் வேக்சின், உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பொட்டேட்டோ வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டொமேட்டோ வேக்சின் அல்சைமர் டிசீஸ், அதுவுமே கரெக்ட் தான். அப்போ 2 பேர்ஸ் கரெக்டாக இருக்கு. பனானா வேக்சின் ஹெச்ஐவி, கேரட் வேக்சின் ரேபிஸ் மாறி இருக்கு, இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இது 2 தப்பா இருக்கு. சரியா? அப்போ எத்தனை பேர் கரெக்டா? 2 பேர் கரெக்ட். A1 மற்றும் 2 தான் கரெக்ட், 3 4 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ அந்த ஜோடி, ஓகே, அந்த ஹவு மெனி பேர்ஸ், assertion region, how many statements are correct, match the following, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கம்பல்சரி. அந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன்லி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ், இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு. அப்போ 34க்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ 2 ஜோடி தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து, which method is commonly used for the self-pollinated crops? கொடுத்துருக்கக்கூடியதில் எந்த முறை வந்து தன்மகரந்த சேர்க்கை பயிர்களுக்கு பொதுவாக பயன்படக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்பெஷலி செலெக்ஷன் அப்படிங்கிறதுல பிளான்டேஷன் கல்ச்சரில் நம்ம பார்த்துருப்போம், சரி, கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல. அதில் வந்து இந்த தன்மகரந்த சேர்க்கை மாஸ் செலெக்ஷன், கூட்டு தேர்வு முறை தான் அப்படி கரெக்டாக அமையும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் பி, தன்மகரந்த சேர்க்கை பயிர்களுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய முறை எது அப்படின்னா கூட்டு தேர்வு முறை, மாஸ் செலெக்ஷன். ஓகே, ஸோ ஏன்னா செலெக்ஷனில் 3 வகையான செலெக்ஷன் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ மாஸ் செலெக்ஷன், ஐ திங்க் குளோனல் செலெக்ஷன்,
இன்னொரு செலெக்ஷனோட இருக்குமே, இன்னொரு தேர்வு முறை, பொது தேர்வு முறை, கூட்டு தேர்வு முறை அப்படிங்கலாம் பார்த்துருப்போம்ல. குளோனல் தேர்வு முறை, பொது தேர்வு முறை. ஓகே, ஸோ இந்த 3 இதில் கூட்டு தேர்வு முறை தான் தன்ம கலந்த சேர்க்கை செய்ய பெயர்களுக்கு உகந்த ஒரு முறை. எகைன் பேர் கொஸ்டின், ஹவு many pairs ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கிராப்ஸனுடைய வெரைட்டிஸ், அதனுடைய ரகங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். வீட் ஹிம்கிரி அது கரெக்டு தான். காலிஃப்ளவர் பூசா சூப்ரா அதுவும் கரெக்டு தான். 2 பேர் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. பூசா கோமல்ன்றது தட்டைப்பயிர் கௌப்பி அப்படிங்கிறது கரெக்டு தான். 3 பேர். ஆனால் மைசின் கொடுத்து பூசா ஸ்னோபால்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி மைஸோட இது காலிஃப்ளவரோடைய தான் பூசா ஸ்னோபால். காலிஃப்ளவர் ஓகேங்களா. ஆனால் மைசின் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி கரெக்ட். ஏன்னா தட்டைப்பயிர் பூசா கோமல் தான். தமிழில் அப்படியே பார்க்கலாமா. ஸோ கோதுமைன்றது ஹிம்கிரி அப்படிங்கிறதும் கரெக்டு தான். காலிஃப்ளவர் பூசா சூப்பராக கரெக்டு. தட்டைப்பயிறு பூசா கோமல் கரெக்டு. பட் மக்காச்சோளம் கிடையாது. பூசா பனிப்பந்துன்றது காலிஃப்ளவருடைய வெரைட்டி. அப்போ 3 பேர் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி. நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுதி வேணா வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டாக எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரி பேர் கொஸ்டின்ஸ் டைப்பில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும். சரியா, ரைட். Which of the following is a plant growth regulator used in the tissue culture? ஓகே, ஸோ அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும். அந்த டாபிக் படிக்கும் போதே சொல்லியிருப்போம், அந்த நடத்தும் போதே சொல்லியிருப்போம். ஏன்னா 5 வகையான ஹார்மோன்கள் இருக்கும். அதாவது குரோத்தை வந்து ப்ரொமோட்டர்ஸ், வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும். குரோத் இனிபிட்டர்ஸ், வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஹார்மோன்கள் சொல்லி ஒரு 5 வகையான ஹார்மோன்கள் இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தோம்னா இந்த 3 வகையான ஹார்மோன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின். 3 ரொம்ப முக்கியமானது. பிளான்ட் குரோத் ரெகுலேட்டராக ஆட் பண்ணக்கூடியது. அப்போ 3மே வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். தாவர திசு வளர்ப்பில் பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சி, அதாவது தாவரத்துடைய வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஹார்மோன்கள் ஆக்சின், சைட்டோகைனின் மற்றும் ஜிப்ரலின். ஜிப்ரலின் சரியா, இங்கிலீஷில் தப்பாக இருக்குது, தமிழில் தப்பாக இருக்குது. ஜிப்ரலின். அப்போ மேலே உள்ள அனைத்துமே வரும். ஓகேயா, ரைட். அடுத்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் பேஸ்ட் ஆன். டிஎன்ஏ கரைகள் தொழில்நுட்பம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா நான் கோடிங் ரீஜியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை அடிப்படையாக கொண்டது. அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். ஸோ டிஎன்ஏ குறியீட்டு அல்லாத பகுதிகள் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. DNA fingerprinting is based on the non-coding regions of DNA. அடுத்து which scientists credited with the development of DNA fingerprinting. DNA fingerprinting முதல்ல அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா அலெக் ஜெஃப்ரி. எப்போ 1984. அலெக் ஜெஃப்ரி கரெக்டு தானே, 1984 தானேங்க அலெக் ஜெஃப்ரி. ஓகே, முதல்ல ஃபிங்கர் பிரிண்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். ஓகே, ரைட். DNA fingerprinting released on the detection of dash, so variable number of tandem repeats VNTRS அப்படிங்கிறது. ஏன்னா இந்த நியூக்ளியோடைடு வரிசை கிட்டத்தட்ட 99% வந்து பொதுவாக டிஎன்ஏடைய வரிசைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு % மட்டும்தான் மாறுபடும். அந்த வரிசைக்குள்ள அந்த நியூக்ளியோடைடு வரிசைகள் மட்டும் மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அதை தான் நம்ம VNTRS என்று சொன்னோம். வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீரியஸ், எஸ்னா சீரியஸ்ன்னு பேர். அப்போ ஆப்ஷன் பி, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, VNTRS அப்படிங்கிறது. வாட் இஸ் PCR? பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்ன? So a method to amplify the specific DNA sequence. Exactly. அந்த specific DNA sequence பெருக்கமடைய செய்வது. DNA பதிலை பெருக்கமடைய செய்வது தான் யாரு? அந்த PCR உடைய முக்கிய நோக்கம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் பி. ஸோ DNA வரிசைப்படுத்துகிற குறிப்பிட்ட DNA வரிசைகளை பெருக்குவதற்கான ஒரு முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அதே வகையில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் PCR அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்? RNA-வை பெருக்குவது. சரிங்களா, டெடிட்டிங் ஆஃப் RNA வைரஸ் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா டெடி RNA வைரஸ் இதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் டிஎன்ஏவை மாற்றணும். அதை மாற்றக்கூடிய அந்த நொதிக்கு பேர் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். தென் அந்த காம்ப்ளிமெண்ட் டிஎன்ஏவை தான் பெருக்கமடைய செய்து நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் பெருக்கமடைய செய்யப்படுவோம், அதாவது எந்த காம்ப்ளிமெண்ட் டிஎன்ஏவோ அதை பெருக்கமடைய செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக கருதப்படுது. அப்போ இதை வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் PCR என்று அழைப்பார்கள். ஓகேயா, சரி ரைட். அடுத்து
in which year IVF system was first used successfully அப்படிங்கிறது. ஆக்சுவலி IVF நடத்தும் போது இந்த வார்த்தை நம்ம சொல்ல, ஏன்னா இது வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின், புக் பை கொஸ்டின் ஆல்சோ. IVF இந்தியாவில் முதல்ல, அதாவது IVFன்றது இந்தியாவில் இல்லை, பொதுவாக முதல்ல வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1978ஆம் ஆண்டு. சரியா? ஸோ இன் விச் இயர் IVF சிஸ்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு இன் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய முதல் வெளிப்புற கருத்துறுத்தல் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதுன்னா 1978 அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹூ பெர்ஃபார்ம்ட் த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஐபிஎல் லீடிங் ஆஃப் அட் பர்த் டெஸ்ட் பேபி? ராபர்ட் எட்வர்ட்ஸ் அண்ட் பேட்ரிக் ஸ்டெப்டோ. இந்த இரண்டு அறிஞர்கள் தான் அந்த முதல்ல ஐவிஎஃப்பை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தியவர்கள். சரியா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி ஞாபகம் இருக்குன்னு ராபர்ட் ப்ரௌனி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும். அந்த டாபிக் நடத்தும் போதே சொல்லியிருந்தோம். சரி, அந்த நேம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் எட்வர்ட் மற்றும் பேட்ரிக் ஸ்டெப்டோன். அடுத்து, which type of ELISA is widely used in HIV diagnosis? ஏன்னா எலைசாவுடைய 4 வகை பார்த்துருந்தோம். எலைசாவில் டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா, சாண்ட்விச் எலைசா மற்றும் காம்படிட்டிவ் எலைசா. அதில் ஏன்னா எலைசான்றது பொதுவாக நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தது என்ன அப்படின்னா, எய்ட்ஸ் நோயை கண்டறியக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக் பேர் தான் எலிசா. பட் அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் தான் அது. ஓகே, கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டாக எதை சொல்லுவோம்? வெஸ்டர்ன் பார்ட் டெஸ்ட்டாக சொல்லுவோம். ஓகே, அப்படி என்றால் இந்த எலைசா அப்படிங்கிறது இட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். ஓகே, அந்த ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்ல எலைசா எந்த டைப்னு கேட்கும்பொழுது மறைமுக எலைசா என்று சொல்லக்கூடிய இன்டைரக்ட் எலைசா அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். HIV நோய் எதிர்களுக்கு எந்த வகையான எலைசா பரவலாக பயன்படுத்தப்படுகிறதுனா மறைமுக எலைசா. அடுத்த கொஸ்டின், which of the following is an example of live attenuated vaccine? சரியா, வேக்சினுடைய டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட 6 வகையான டைப்ஸ் லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், கில்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், தென் வந்து சப்யூனிட் துணை அலகு வேக்சின், ஹெட்ரோலோகஸ் வேக்சின், DNA வேக்சின், தீவன் கூடுதலாக mRNA வேக்சின். 6 வகையான டைப்ஸ், 6 வகையான அந்த வேக்சினுடைய டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சினுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா BCG. ஓகேங்களா? ஸோ BCG ரொம்ப முக்கியமான ஒரு வேக்சின். ஸோ எது உயிருள்ள வீரியமற்ற தடுப்பூசிக்கு உதாரணம்னா BCG தடுப்பூசி, ஆப்ஷன் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேக்சின் இஸ் கிளாசிஃபைட் as a டாக்ஸாய்டு வேக்சின்? டாக்ஸாய்டு வேக்சினுக்கு உதாரணம் எது அப்படின்னா DBT. ஓகேங்களா? எஸ்பெஷலி பார்த்தோன்னா DT, டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ். சரியா, டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ் வேக்சின். ஸோ டாக்ஸாய்டு தடுப்பூசியாக வகைப்படுத்தப்படுவது ஆப்ஷன் ஏ, டிப்தீரியா மற்றும் டெட்டனஸ் தடுப்பூசி. அப்போ தடுப்பூசி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டாபிக்ல முக்கியமாக படிக்கக்கூடியது அந்த வேக்சினுடைய டைப்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொன்னது. அந்த வேக்சினுடைய டைப்ஸும் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் கேட்கக்கூடியது தான். ஏன்னா வேக்சினா என்னன்னு தெரியும் ஓரளவு. அந்த வேக்சினுடைய டைப்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி அந்த இம்யூனைசேஷன் டேபிள் இருக்கு இல்லையா, WHO வெளியிட்டது, அதுவுமே ஃபர்ஸ்ட் அந்த பிறந்த குழந்தைக்கு போடப்படுவது. அட் த சேம் டைம் அவருடைய எக்ஸ்பான்ஷன், இதுதான் கொஸ்டின் ஏரியா. ஆனால் மோஸ்ட்லி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்கன்னா டைப்ஸ், அது எந்த கேட்டகரி, அதுதான் கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த மினிமம் இன்டர்வல் ரெக்கமெண்டட் பிட்வீன் த 2 doses ஆஃப் லைவ் வேக்சின்? ஸோ உயிருள்ள தடுப்பூசி ஒரு டோஸுக்கும் இன்னொரு டோஸுக்கும் இடைப்பட்ட இடைவெளி குறைந்தபட்சம் வேலை இருக்க வேண்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாங்க, செகண்ட் டோஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, முதல் தவணை போடப்பட்டது, 2ஆம் தவணை தடுப்பூசி போடணும். குறைந்தபட்ச இடைவெளி எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 1 month இருக்கணும். முதல் தவணைக்கும் அடுத்த தவணைக்கும் 2க்கு இடைப்பட்ட அந்த காலம் வந்து 1 month இருக்கணும்ன்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ உயிருள்ள வீரியமற்ற தடுப்பூசிகளில் 2 டோஸ்கள்னா 2 தவணைகளுக்கு இடைப்பட்ட பரிந்துரைக்கப்படும் குறைந்தபட்ச இடைவெளி எவ்வளவுனா 1 மாதம். டாக்டர் எஸ் சந்திரசேகர் who won the Nobel Prize in Physics is working in the field of, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஃபீல்டு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு டைரக்டா நம்ம அந்த டாபிக் தான் நிறைய, அதாவது நம்மளுடைய கிளாஸ்ல அதை தான் எடுத்திருந்தோம். ஒரு ஒரு சயின்டிஸ்டோட பேர் கொடுத்தா அவர் என்ன ஃபீல்டு அப்படிங்கிறது கேட்பாங்க. அந்த வகையை பார்க்கும்போது டாக்டர் எஸ் சந்திரசேகரன் அவர்கள், சந்திரசேகர் லிமிட் அப்படிங்கிறதா நம்ம பார்த்தோம்ல வரம்பு. ஓகே, அவர் வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்த, நியூக்ளியர் பிசிக்ஸா, சாலிட் பிசிக்ஸா, அஸ்ட்ரோ பிசிக்ஸா, குவாண்டம் மெக்கானிக்ஸான்னு பார்க்கும்போது அஸ்ட்ரோ பிசிக்ஸ் வகையை அஸ்ட்ரோ பிசிக்ஸை சார்ந்தவர். ஓகேங்களா? அதே மாதிரி ஜி.என். ராமச்சந்திரன் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பயோபிசிக்ஸ் எஸ்பெஷலி. ஓகேங்களா? ஏரோநாட்டிக்கல் பிசிக்ஸ் அப்படின்னா அது வந்து 3 பேருமே, நம்ம 4 பேருமே சொல்லலாம். யாரு? அப்துல் கலாம் சார் சொல்லலாம், மயில் சமீனதுரை, சிவன், எல்லாத்தையுமே சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
Which Tamil Nadu scientist played a key role in India's first nuclear test Smiling Buddha in 1974? இது கண்டிப்பா ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புத்தர் சோதனையில் முக்கிய பங்கு வகித்த தமிழக விஞ்ஞானி யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்கள். ஓகேங்களா, ஸோ டாக்டர் சிவன் முன்னாள் அந்த 104 செயற்கைக்குள் ஏவியதில் இவருடைய பங்கு முக்கியமானது. இந்த 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஏவுகணை நாயகன். அதுவே இவர் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் சிவனை ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியா. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் வேற, இந்தியாவின் ராக்கெட் நாயகன் என்பது வேற. 2க்கு உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த மாடல் கொஸ்டின்ஸை பொறுத்தளவு ஸ்டார்டிங்ல இருந்து அப் டு எண்ட் வரையும். ஜஸ்ட் மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ், இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டின். சரிங்களா, புரியுதுங்களா? ஏன்னா அப்துல் கலாம் சார் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். நார்மல் ஜிஎஸ் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். சரி, ஓகே, ஃபைன். ஆக இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாடல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுருக்கலாம். பட் டெஸ்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா நம்முடைய ஆப்பில் டெஸ்ட் அட்டன் பண்ணி எவ்ரி சண்டே நம்ம அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்போம். நம்ம டாபிக் ஓரியன்டாகவும் இதோட அதிகமான கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் ஏ மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ், இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது ஒன்லி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் கேட்பாங்கன்னு கிடையாது. ஓகே, கண்டிப்பா வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் மாட்டு கருத்து இல்லை. பட் அந்த 4 ஆப்ஷனே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்காது. அது வந்து ஹவு மெனி பேர்ஸ்ன்னு கேட்கலாம், அசர்ஸ் அண்ட் ரீசன் கேட்கலாம், ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங். புரியுது? அந்த மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்டாக அமைஞ்சிற மாதிரி 2 1 4 3 1 2 3 4 இந்த மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸில் நம்மளுக்கு கேட்பாங்களே, ஸோ அந்த மாதிரி விஷயமும் நம்மளுக்கு கேட்கலாம். ஓகே, எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், அதற்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கற்று வச்சுக்கணும். ஓகேயா, ஸோ இதுதான் இந்த டாபிக்ல நம்மளுக்கு தெரியக்கூடியது. ஸோ கிளாஸ் 23 மாடல் கொஸ்டின் டிஸ்கஷன், மாதிரி கேள்விகளை நம்ம பார்க்கக்கூடியது இதுதான். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டாபிக், அதாவது நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் யூனிட் 3, அதில் சயின்டிஃபிக் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு இல்லையா? பார்ட் 1ன்றது நம்மளுடைய சயின்ஸ் பார்ட் எல்லாமே, பார்ட் 2ன்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் யார் எடுத்துட்டாங்க? பார்ட் 1 ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அட்டாமிக் பிசிக்ஸில் ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வரையும் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதோட நம்மளுடைய பார்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன், எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். எஸ்பெஷலி ஸ்கூல் புக்ஸ், நிறைய ஸ்கூல் புக்ஸ், நிறைய ரிசோர்ஸஸ் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம். அதில் மாற்று நீங்கள் கொடுத்தது தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும். நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ February 8 நம்ம எழுதும் பொழுது கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா 15 கொஷின்ஸ், அதில் நம்மளுடைய கொஷின்ஸ் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கொடுத்துருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இல்லை இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு லதாஜிக்கு மட்டும் வேண்டாம், அது மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா 15 கொஷின் தானே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஜிகேல 100 கொஸ்டின் அப்படிங்கிறது 5 டாபிக், அந்த 5 டாப்பிக்கில் 100 கொஸ்டின் அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு. அந்த பக்கம் 40 + 60 லாங்குவேஜ் ப்ளஸ் வந்து ரீசனிங், அது வேற. பட் ஜிகே பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 100 கொஸ்டின்ஸும் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. ஓகேயா, சின்ன சின்ன பார்ட்டு கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் வந்து கொடுக்குற வீடியோஸ் தெளிவாக படிங்க. நம்மளுடைய எம்டிஎன் எல்லா டாப்பிக்குமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. மறுபடியும் அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஓகேங்களா, அட்டாமிக் பிசிக்ஸ்லேருந்து அப் டு லாஸ்ட் கிளாஸ் வரையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஈவன் நம்மளுடைய டீச்சிங் ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், ஸோ இந்த கிளாஸில் நான் எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கிளாஸுடைய கமெண்ட்ஸில் ஹவு மெனி கமெண்ட்ஸ், சரி எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்பொழுது எந்தெந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், தட் வாஸ் சாய்ஸ். பட் ஹானஸ்டி ரிவ்யூ அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் கொடுத்து பழகணும். பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த கிளாஸஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ ஒன்ஸ் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நல்லா பண்ணுங்க குரூப் 2 மெயின்ஸ். அதுக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் எஸ்பெஷலி நம்மளுடைய டாப்பிக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னுடைய சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பரிங். தேங்க்ஸ் ஃபார் ஆல். அடுத்த கிளாஸை பார்க்கலாம். ஸோ பாய்.